தமிழ் வணக்கம். இம்மாபெரும் சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக பங்கேற்றுள்ளேன். என்னை தாங்கி நிற்கும் இப்பேரவையை என் இமைகளால் தொட்டு வணங்குகிறேன். நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடையோடு கூடிய எங்கள் மனுநீதி சோழன் ஆகிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்ற எளியோரையும் இளைஞர்களையும் வாழ வைத்த என்னாலும் முதல்வர், எப்பொழுதுமே முதல்வர் எங்கள் தளபதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேர்தல் சமயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழகம் சார்பணி மகளிரணி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இம்மாமன்றத்தில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை வாழ வைத்த கிருஷ்ணராயபுரம் மற்றும் வஞ்சி மாநகர கரூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? எங்களை எல்லாம் காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்த தருணம் அது. எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்த களம் கண்ட சிங்கமாய் பல போராட்டங்களை கடந்து வந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும் எங்களது முதல்வர் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் கடந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் அனைவருமே வெற்றி என்னும் வாகை மலரை சூட காரணமாய் அமைந்தது எங்களது பாசமிகு முதல்வர். இந்த வாய்ப்பினை தமிழக மக்கள் ஒருபோதும் கை நழுவவே விடமாட்டார்கள். ஆன் தட் டே, May 4th, election result day, எங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் எள்ளி நகையாடினர். ஜெயிக்க மாட்டீங்க, ஆனா ஓட்ட பிரிப்பீங்க என்று கூறி எங்களுக்கு உட்கார கூட இடம் தரவில்லை. சரியாக 11:30 மணி அளவில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்த தருணம் அது. என்னடா நடக்குதுங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இப்படி சரிச்சிட்டாங்களே என்று தானாக எழுந்து எங்களுக்கு இடம் கொடுத்த நேரம் அது. மறக்க முடியுமா? அந்நாளை யாருமே மறக்க முடியுமா? ஒரு விரல் புரட்சி மக்கள் காண்பித்த தருணம் அது. ஒரு நிமிஷம் எங்களை தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் இயரவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். எங்களை அணில் கூட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த மரபந்துக்குள்ள இருக்காங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, ஓம் சக்தி பராசக்தி எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை தற்குறி கூட்டம் என்று சொன்னவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வந்த மாபெரும் வெற்றி கூட்டம். நாங்கள் ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் உடனே ஆதாரம் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சியினர் எங்களை கேட்கின்றனர். ஆதாரத்தை மட்டும் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்வரிசையில் கூட அமர முடியாது. மக்கள் உங்களை வேண்டான்னு சொல்லிதானே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த குமுறல்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியா இனிமே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே தான். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே அமர்ந்திருக்க மாட்டீங்க. 234 இனிமே நாங்க தான். ஒரு விஷயம், எல்லாரும் ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல் எல்லாருமே ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனாலதான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. சோ ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க, எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல
நீங்க தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க. நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன் நாங்க நல்லது செய்யணும் ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்க ரீல்ஸ் போடுறோம். ஆனா நீங்க ரியலாவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி அண்ணா அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும், அதனால எங்களுக்கு டென்ஷனே இல்லை. சோ கூல். நாங்கள் வெற்றி பெற்றதை எதிர்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்னடா இது, எல்லோரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்களே, சின்ன தீக்குச்சி தான் ஒளி தரும் விளக்கையும் ஏற்றும், மாபெரும் காட்டையும் எரிக்கும். பொறாமை மற்ற மாநில முதல்வர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் எங்கள் முதல்வர். பொறாமையும் சற்று அழகுதானே அவருக்கு. அவர் பிடிச்சிட்டாரு. மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. இனிமே அதை யாராலையும் வெளியில அவரை எடுக்கவே முடியாது. தலைவா, இவர் கிரேட் தலைவா, கிரேட். சரி, போதும். எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்கள் ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொன்னது. ஏன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய முதல்வரையும் பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. என்ன பண்றது? ஓம் சக்தி பராசக்தி, எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி. சரி, நான் நேரடியா எங்களோட தொகுதியோட கோரிக்கைகளுக்கு உள்ளே வந்துடுறேன். மக்கள் கிட்ட சென்று உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்க கோரிக்கைகள் என்ன நாங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. என்ன, எந்த குறையுமே இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதுல குறை என்று ஒன்று இருக்கும். வசதியா இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க. பல வருஷமா பைப் கனெக்ஷனே இல்ல, இதுல தண்ணி எப்படி வரும்னு கேக்குறாங்க. ரோடு வசதியே இல்ல, இதுல பேட்ச் ஒர்க் எப்படி வரும்னு கேக்குறாங்க. நிலமே இல்ல, எப்படி பட்டா கேக்குறதுன்னு கேக்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுங்களா? இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதிர்கட்சியினர் அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சில நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட ஆனால் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுல எதுவுமே அர்த்தமே இல்லாம போயிடும். உதாரணத்திற்கு, ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். வீடு கட்டி கொடுத்தார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். அரசியலில் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் அவர்களின் குடும்ப உறவுகளுக்கே வழங்கினார்கள். பாலம் கட்டினார்கள், ஆனால் கான்ட்ராக்டர்களை தனது கைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். இன்னும் இப்படி பல ஆனாக்கள் உள்ளன. இருக்கிற தொகுதியிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதி எங்களுடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதி தான். யானை கட்டி போரடித்த எனது சேர நாட்டு மண்ணிலே இன்று 3 நேரமும் முழுதாய் அமர்ந்து சாப்பிட உணவில்லை, குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகளுக்கு நிலம் இல்லை, உண்ண உணவில்லை, சுகாதாரமான ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க நல்ல இல்லம் இல்லை. இப்படி இல்லை என்னும் வார்த்தை மட்டும்தான் கிருஷ்ணராயபுரம் தொகுதி முழுவதுமாய் நிறைந்து கிடக்கிறது. என்னதான் பண்ணீங்க? மாறி ஆண்டீர்கள். தமிழகத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையுமே மாறி ஆண்டீங்க. ஆனா மக்களுக்கு முழுவதுமான எந்த வசதியுமே நீங்க செஞ்சு தரவே இல்லை. கிருஷ்ணராயபுரம் மக்களே, இனி நீங்கள் சற்றும் கவலை கொள்ள தேவையில்லை. நம்ம முதல்வர் இருக்கிறார். சிறிது நாட்கள் காத்திருங்கள், ஒட்டுமொத்த நலத்திட்டங்களையும் நமக்கே செய்து கொடுப்பார். 3 மாதங்களிலேயே எவ்வளவு மாற்றங்களையும் நலத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார், இனியும் செய்வார். மக்களின் இன்னல்களில் பங்கெடுக்கும் ஒரு அற்புதமான முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார். முதல்வருக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாய் இருந்து சட்ட உறுப்பினர்களாக நாங்கள் அனைவரும் செயல்படுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் 7 ஒன்றியம், 4 பேரூர் கழகம், ஒரு நகரம் என்று உள்ளது. அவற்றில் நான் முக்கிய கோரிக்கைகளை மட்டும் இங்கே முன்னெடுத்து வைக்கிறேன். மீதமுள்ளவற்றை அவை குறிப்பிலே ஏற்றுவிடுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீரின்றி அமையாது உலகு,
என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எனது மக்கள் மிகவும் துன்புறுகின்றனர். ஆகவே எனது தொகுதியில் உள்ள பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றின் நடுவே ஒரு ஆழக்கிணறு அமைத்தால் அங்கே வாழும் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சமே வராது. கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள மாயனூர் கதவணையிலிருந்து மஞ்சநாயக்கன்பட்டி வழியாக கடவுருக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கினால் அங்கே இருக்கும் பல கிராமப்புறங்களுக்கும் தண்ணீர் முழுவதுமாய் கிடைத்துவிடும். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தான் பிரதான தேவையாக அமைந்திருக்கிறது. குடகநாற்றின் வழியே வெள்ளியணை குளத்திற்கு நீர்வரத்தினை கொண்டு வந்தோம் என்றால் பல்வேறு கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். மேலும் எனது தொகுதியில் கபடி விளையாட்டு வீரர்களும் அத்லட்டிக் வீரர்களும் அதிகமாக உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டு திடல் அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்று வகை பிரித்து விவசாயம் செய்த என் மக்களுக்கு குடிக்கவும் தண்ணீர் இல்லை, விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லை. கிருஷ்ணராயபுரத்தையும் குளித்தலையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிதான் பஞ்சப்பட்டி ஏரியாகும். இந்த ஏரிக்கு மாயனூர் கதவணையிலிருந்து வெள்ளப்பெருக்கு காலங்களிலும் உபரி நீர் வெளியேற்றும் நேரங்களிலும் உயர் அழுத்த நீரேற்று முறையின் மூலம் ஏரியினை நிரப்பினால் முப்போகமும் விளையும், நிலத்தடி நீர் மட்டமும் உயரும், மக்களும் மனதார மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். பல்வேறு கிராமங்களும் விவசாயத்தில் செழிப்பார்கள். எனது தொகுதி மக்களின் முக்கிய வேண்டுகோளே பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர்வரத்து வேண்டும் என்பதுதான். கிருஷ்ணராயபுரத்தில் கடவுரின் மத்தியில் சிப்கோ தொழிற்சாலை ஒன்றினை அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றாட வாழ்வாதாரத்திற்கு நிறைய மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். ஆகவே இந்த சிப்கோ தொழிற்சாலை அமையும் பட்சத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறுவர். மேலும் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள மாயனூர் மற்றும் வீரராக்கியம் ஆகிய பகுதிகளில் ரயில்வே தரைத்தளம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புலியூரிலே பல வருடங்களாக பேருந்து நிறுத்தம் இல்லாமல் மக்கள் மழையிலும் வெயிலிலும் அல்லாடுகின்றனர். ஆகவே புலியூர் பகுதியில் பேருந்து நிறுத்தம் வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கரூர் நகரம் டெக்ஸ்டைல் பார்க் நிறைந்த நகரமாக இருக்கிறது. அங்கே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகமாக நடைபெற்று வருகிறது. எல்லா ஊர்லேயும் விமான நிலையத்துக்காக காலையில் பேசி கேட்டுட்டு இருந்தோம். கரூருக்கும் விமான நிலையம் கொண்டு வர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்ததில்லை, வந்த பாடு தான் காணோம். அதனால் எங்களுக்கு ஒரு விமான நிலையம் ஏற்படுத்தி கொடுத்தால் அங்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் கிருஷ்ணராயபுரத்தில் வாடகை கட்டிடத்தில் நடந்து வரும் நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டிடத்தில் அமைந்த நீதிமன்றம் வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் காடுகள் அதிகம் நிறைந்த கடவுர் பகுதி மற்றும் கிருஷ்ணராயபுரத்தில் தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தரகம்பட்டியில் பேருந்து நிலையம் வேண்டும். பல்வேறு கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களோடு இணைக்கும் தரகம்பட்டியில் பேருந்து நிலையம் அமைய பெற்றால் பல்வேறு மக்கள் பயன்பெறுவர். காந்தி கிராமம் நகர்ப்புறத்தில் அகல பாதாள சாக்கடை கண்டிப்பாக வேண்டும். ஏனெனில் கழிவு நீர் வெளியேற வழி இல்லாமல் அங்கே வாழும் மக்கள் பெரும் துயர் அடைகின்றனர். டெங்கு காய்ச்சல் போன்ற பல்வேறு விஷ காய்ச்சலால் குழந்தைகள் மற்றும் மகளிர் மிகவும் துன்புறுகின்றனர். மழைக்காலங்களில் சொல்லவே தேவையில்லை. ஆகவே தயவு கூர்ந்து பாதாள சாக்கடை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிடர் வாழும் பல்வேறு கிராமப்புறங்களில் மயானங்களே இல்லை. ஆகவே மயான வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்தலவாய் பகுதியில் அதிகப்படியான வெற்றிலைகள் விவசாயம் செய்யப்படுகிறது. ஆகவே அந்த பகுதியில் வெற்றிலை மண்டி அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றுப்படுகையோரம் இருக்கும் கட்டளை என்னும் பகுதியில் நெல் அறுவடை காலங்களில் மழை பெய்யும் பொழுது பல்வேறு நெல் மூட்டைகள் வீணாகிறது. எனவே அந்த நெல் மூட்டைகளுக்கு குடோன்கள் ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கோயம்பள்ளி மற்றும் செல்லிப்பாளையத்தை இணைக்கும் மேம்பால பகுதி பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்பாலத்தை முழுவதுமாய் முடிக்க அரசு ஆணை பிறப்பித்து உள்ளது. அதற்காக அரசிற்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் விரைவாக இப்பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் பள்ளி செல்லும் பல்வேறு மாணவர்களும் பயன்பெறுவார்கள். பாலம் முடிக்கப்பட்ட கையோடு தடுப்பணை ஒன்றையும் கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுரில் உள்ள தேவாங்கு சரணாலயத்தை விரிவுபடுத்தி அவ்வனத்தில் உள்ள தேவாங்குகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, சிறிது காலம் மட்டும் காத்திருங்கள். ஊர் ஊராக வீடு வீடாக வருகிறோம். உங்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்கிறோம். இந்த நேரத்தில் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அமைத்த எங்கள் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தானே என்று சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். சமூக சேவை செய்வதில் அஞ்சலை அம்மாளாகவும் இருப்போம். சண்டை என்று வந்துவிட்டால் வாள் வீசும் வேலுநாச்சியாராகவும் இருப்போம். பெண்கள் மீது கை வைப்பவர்கள் இனி தலை தப்ப முடியாது. மக்களே, ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஆனால் எங்கள் முதல்வரோ தளபதியின் தனது ஒற்றை முகத்தை காண்பித்தார்.
நாங்கள் இதோ இத்தனை பேர் இம்மாபெரும் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளோம். மக்களின் குரலாக நாங்கள் ஒலிப்போம். உரையின் நிறைவாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னோட தளபதிய அசைச்சு பார்த்துடலாம், அடக்கி பார்த்துடலாம் நினைக்கிறவங்க கிட்ட ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் எங்க தளபதியை ஒன்றும் செய்ய முடியாது. தளபதிக்கு இறுதியா ஒரே ஒரு கவிதையை மட்டும், எனது அருமை முண்டாசு கவி பாரதியின் கவிதையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த கவிதை எப்பொழுதுமே அவருக்கு மட்டுமே ஏற்புடையதாக இருக்கும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருவம் மெய்தி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதர் என்று வீழ்வார் என்று அவரை நினைத்தீரோ? கண்டிப்பாக நடக்காது. இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமே அவரு தான் காட்டுவாரு. வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.